ஐயோ காவேரி, என்னடாச்சு? என்ன பிரச்சனை? என்னாச்சு? என்ன தோணாலே? காவேரியை பிடிச்சி இந்த பொண்ணு தள்ளி விட்டுடுச்சுமா. அப்படி போட்டு வெண்ணிலா ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலயே. சூப்பர். காவேரி, உனக்கு அறிவுரை படலையேம்மா? வெண்ணிலா, எதுக்கு நீ காவேரி பிடிச்சு தள்ளி விட்ட? நீ இங்க நான் தான் இருக்கணும். இது ஏன் விஜய் எடுத்த எடுப்புலயே டாப் கியர்ல போறாளே. சொல்லு. ஏன் விஜய் எது? நீதான் நிக்கணுமா? என்ன பரம் கொடுத்தவங்க தலையிலே கை வைக்கிறியா? அவ உன்னை பாவம் பார்த்து அழைச்சிட்டு வந்ததுக்கு அவளை தள்ளி விட்டுக்க நீ. பாட்டி பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள போய் எதுக்கு திட்டுறீங்க? ஏய், அதான் தெளிவா பேசுறாளே. விஜய் பக்கத்துல அவதான் நிக்கணும்னு எல்லாம் உன்ன சொல்லணும் காவேரி. இதெல்லாம் உனக்கு தேவையாடி? காவேரி, காவேரி, ஏய், விடாம கையெடு, கையெடுங்கறல, கையெடு. என்ன பண்றீங்க? சொல்லுங்க நீங்க. சங்ககால வாழ்வியல் முனைவர் சி. சாந்தா. சங்ககாலம் தமிழர்களின் பொற்காலம். சங்ககால தமிழர்களின் பண்பட்ட வாழ்வியலை தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டுவது சங்க தமிழ் இலக்கியங்கள் ஆகும். அவ்விலக்கியங்கள் வழி சங்க தமிழர்களின் வாழ்வியலை காண்போம். மக்களின் நல்லறிவின் பயனாய் அமைவது ஒழுக்கமாகும். வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்ச்சி அடைவதற்கு காரணமாகிய ஒழுக்க உடைமைய மக்கள் உயர்த்தினை என சிறப்பிக்கப்பட்டனர். அவ்வொழுக்க உணர்ச்சி இல்லாத ஏனைய உயிர்களும் உயிரற்ற பொருட்களும் அஃறிணை என வழங்கப் பெற்றன. உலக பொருட்களை எல்லாம் உயர்த்தினை அஃறிணை என இரண்டாக வகுத்தலும், ஒருவன் ஒருத்தி பலர் ஒன்று பல என ஐம்பாலாக பகுத்து வழங்குதலும் தமிழ் மொழியின்றி வேறு எம்மொழியிலும் காணப்படாத சிறப்பியல்புகளாம். விலங்கு முதலிய தாழ்ந்த உயிர்களிடத்திலும் மக்களை பிரித்து உயர்திணையாக உணர்த்துவது மன உணர்வின் பாட